2x4 minus 162 divided by x squared plus 9 2x minus 6. இந்த சம் எப்படி போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல இருந்து 2 வெளியே எடுத்துடணும். 2 வெளியே எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? x to the power of 4 minus 81 divided by x squared plus 9. இதுல இருந்து 2 வெளியே எடுக்கலாம். அப்ப 2 வெளியே எடுத்தீங்கன்னா என்ன வரும்? x minus 3 வரும். ஓகேவா? இங்க வந்து என்ன ஆகும்? 2 2 கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இங்க வந்து x to the power of 4 minus 81 divided by x squared plus 9 x minus 3 வரும். இப்போ இந்த ஃபார்மட் எப்படி கொண்டு வரலாம்? x to the power of 4 இருக்கு. அப்ப இதையும் நம்ம அதே மாதிரி 4 ஆ கொண்டுட்டு வரணும். அப்ப x to the power of 4 minus 3 to the power of, அதாவது 3 into 3 into 3 into 3 4 times பெருக்குனீங்கன்னா 81 வரும். divided by இப்போ x squared plus 9 இது எப்படி எழுதலாம்? x squared plus 3 squared அப்படின்னு எழுதலாம் நம்ம. அப்புறம் x minus 3 அதில் இருக்கிறது அப்படியே போடுவோம். இப்போ x to the power of 4 எப்படி எழுதலாம்? x squared plus 3 squared. அடுத்து எப்படி எழுதலாம்? x squared minus 3 squared அப்படின்னு எழுதலாம். divided by x squared plus 3 squared x minus 3 அப்படின்னு. இப்போ இங்க x squared plus 3 x plus 3 squared இருக்கா? இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். அடுத்து என்ன ரிமைனிங் என்ன இருக்கு? x squared minus 3 squared divided by x minus 3. இப்போ இது எப்படி எழுதலாம் நம்ம? x plus 3 x minus 3 அப்படி எழுதலாமா? divided by x minus 3 x minus 3 x minus 3 கேன்சல் ஆயிடும். அப்ப x plus 3 இதுதான் ஆன்சர்.